அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை வாக்கெடுப்பில் விஜயின் தாவேக அரசுக்கு ஆதரவளித்தனர். ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்களில் யாருக்கும் அமைச்சர் பதவியை முதலமைச்சர் விஜய் வழங்கவில்லை. தாவேக அமைச்சரவையில் 5 முதல் 7 அமைச்சர் பதவிகள் அதிமுகவிற்கு வழங்கப்படலாம் என தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் மொத்தமாக வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் புறக்கணித்திருக்கிறார். தற்போது தமிழ்நாடு அரசியலின் டாக் ஆஃப் தி டவுன் இந்த விவகாரம்தான். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிதான் இதற்கு காரணம் என்று புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விஜயிடம் ஜான் ஆரோக்கியசாமி 2 திராவிட கட்சிகள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாற்றத்திற்காகத்தான் நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை நாம் பொய்யாக்கிவிடக்கூடாது. அதிமுகவிலிருந்து வருபவர்களுக்கு நாம் அமைச்சரவையில் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினாராம். இதனால் மனம் மாறிய விஜய் அதிமுக எம்எல்ஏக்களை ரிசைன் செய்துவிட்டு இடைத்தேர்தலை எதிர்கொள்ளச் சொல்லுங்கள், நம் கட்சியில் இணைந்து விசில் சின்னத்திலேயே அவர்கள் போட்டியிடட்டும், ஜெயித்த பிறகு அமைச்சரவையில் நிச்சயமாக இடமளிப்போம் என்று ஆசிட் டெஸ்ட் வைத்திருக்கிறார். இதை கேட்ட வேலுமணி தரப்பினர், உங்களை நம்பித்தானே ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தோம், இப்படி சொன்னால் எப்படி என்று சமாதானம் பேசியும் விஜய் மசியவில்லையாம். இதனையடுத்து என்ன செய்வது என்று வேலுமணி தரப்பினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் திரும்பிச் செல்வார்களா, இல்லை விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.